இன்றைக்கி ஸ்பெஷல் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ரெசிபி. அதுவும் வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். இதில் ஒரு சுகர் கூட ஆட் பண்ண போகிறதில்ல. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுக்க போகிறோம். உங்ககிட்ட இருக்கிற டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு 15 to 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. இல்லை நல்ல சாஃப்டான டேட்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சாலே தாராளமாக அது வந்து நல்லா ஊறி வந்துடும். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அந்த தண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே சீட்ஸ் இருக்குது. அதனால் ஒரு இதில் இருந்தால் சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து உங்கள்கிட்ட சீட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த சாக்லேட்டில் வந்து நம்ம செப்பரேட்டாக எந்த ஜீனியோ சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஸ்வீட்னஸ் வந்து இந்த பேரிச்சம்பழத்துலேருந்தே நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த சாக்லேட்டை வந்து டயட்டில் இருக்கவங்க கூட தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பிஸ்தாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஒரு பிளெண்டரில் போட்டு ஒரு தடவை நம்ம க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறோம். அரைச்சி பேஸ்ட் ஆக்க வேண்டாம், ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். இது கூட வந்து தண்ணியோ எதுவுமே சேர்த்து அரைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அந்த டேட்ஸை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கோம். அதிலே உங்களுக்கு சின்ன ஒரு அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சி இருக்கும். அதனால் அந்த நட்ஸும் இந்த டேட்ஸும் மட்டும் சேர்த்து கோர்ஸாக ஒரு மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு பிளேட் கூட எடுத்துக்கலாம். இப்போ 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துகிட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டை வந்து நம்ம ஷேப் பண்ணுறதுக்காக கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டிட்டு வரும். அதுக்காக நெய் தடவினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கையில் ஒட்டாமல் வந்துக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் சாக்லேட் வந்து தேவையோ அந்த குவான்டிட்டியில் அந்த பால் எடுத்துகிட்டு நம்ம உருட்டி ஷேப் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக பாலாகவும் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம வந்து பாலாக பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி தட்டி கொடுத்து 2 சைட்லேயும் 4 சைட்லேயுமே ஷேப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்லேட் பார் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நம்மளுக்கு வந்து பசங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் இது ஒன்று ஒன்றா அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாட்டி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதுக்கு மேலே வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒட்டாமல் உங்களுக்கு வந்துடும். பட்டர் பேப்பர்னால் நெய் வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் ஒன்று எடுக்கப்பையும் நெய் வந்து கையில் தடவி தடவி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி பிசு பிசுன்னு உங்கள் கையில் வந்து ஒட்டிக்கும். அதனால தான் இப்போ வந்து எனக்கு இது ஒரு 8-9 கிட்ட சாக்லேட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. நான் வந்து இதை இப்போ இங்கே கொஞ்சம் திக்காக தான் எடுத்திருக்கேன். அதனால தான் எனக்கு இங்கே வந்து 9 பீஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இல்லை உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி இந்த மாதிரி சாக்லேட்டை டிப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடயே கிடைக்கும். இதை இப்போ வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். சாக்லேட் வந்து இப்போ இங்கே மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரீசரில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணுறப்ப வந்து ஈஸியாக இருக்கும். அப்போவே கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா செட்டாகி வந்துடும். அதுக்காக தான் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ 10 நிமிஷம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துகிட்டேன். ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே செட் ஆகி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லாட்டி நம்ம சாதாரணமாக டெய்ரி மில்க் இருக்கும்ல, 40 ரூபாயோட ஒரு டெய்ரி மில்க் வாங்கிட்டு அதை கூட நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம டிப் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை திரும்ப ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம சாக்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வேறு எதுவுமே இல்லை. இப்போ நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த 9 பீஸ்க்கு இந்த சாக்லேட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் இடையில பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம எப்போயுமே ஸ்டோருக்கு ஓடி போய் கடையிலேருந்து சாக்லேட் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் குட்டி குட்டியாக பண்ணி வச்சிட்டோன்னா கடையிலேருந்து வாங்குகிற ப்ரிசர்வேட்டிவ் கலரு அந்த மாதிரி நிறைய விஷயம் சேர்த்து தான் ஒரு சாக்லேட்டும் வந்து பண்ணி வைக்கிறாங்க. அதெல்லாம் வாங்காமல் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளால் முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் வீட்டிலையே பண்ணி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே முடியுமான்னு கேட்டிங்கன்னா சிலப்போ முடியாதான் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நம்ம பசங்களுக்காக இந்த மாதிரி சின்னதாக பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெக்கேஷன் டைமில். இது இப்போது நான் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் செட் பண்ண வச்சுட்டு எடுத்தாச்சு. நல்லாவே சாக்லேட் எல்லாமே செட் ஆகி வந்துருச்சு. ஜஸ்ட்டு ஒரு அழகுக்காக லைட்டாக கொஞ்சம் நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இந்த நட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது நம்ம வந்து முதலே பண்ணணும், நான் மறந்துட்டேன். அதனால தான் லாஸ்ட்டில் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறமேட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு அழகுக்காக, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம உள்ளவே தாராளமாக நட்ஸு சேர்த்துருக்கோம். அதனால் சும்மா ஜஸ்ட் ஒரு அழகுக்காக சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நம்ம விட்டுறலாம். அவ்வளோதான். நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான சாக்லேட் பார் இங்கே ரெடி ஆயிருச்சு. இது வந்து எல்லாருமே பண்ணி வச்சுக்கோங்க டைம் இருந்துச்சுன்னா. இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு 5-6 பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அவங்க கேட்குறப்பெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கலாம். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே நல்ல விஷயந்தான் இதில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் திருப்தியாக ஒன்று கொடுத்தோமேங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.